தேவைகளை சந்திக்காண்டவர். எங்களுடைய தேவன் நல்லவர் என்று அவர்கள் சொல்ல நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவர் எங்களுடைய போதகர் கொண்டு போகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். அந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிக்காக ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்காக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம இரண்டாவது பாடலாக இயேசுவே ஆண்டவர் கரங்களை தட்டி பாடுவோமாக.
ஆவியானவர் தொடக்கம் ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவா. நீ இருக்கிற இடத்துல அடுத்த கட்டத்துக்கு வா. இயேசு பேதுரு உலகம் போது கடல்ல கரங்களை விழுந்து தூக்கிறார். He speak about the next level. அவனுடைய அடுத்த நிலையான ஒரு விஷயத்தை தன் வாழ்க்கையில செய்யும்படியா, அடுத்த நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா, அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய மலை தூரட்டும், ஒரு புது மலை தூரட்டும். என்றும் பேராத ஒரு மலை உன் மேல தூரட்டும். என்றும் தூராத ஒரு மலை உன்னுடைய எல்லைகள்ல தூரட்டும். உன் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, உன் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாணவர்களோட நிரப்ப, கர்த்தருடைய ஆவியானவரோட தொடுவதற்கு. ஓ ஹalleluya. ராதா ராதா பாஷாதா, ராதா ராதா பாஷாதா ரோமாதா, ஹalleluya. இடம் முழுவதுமா ஒரு ஜெபத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு. தெரியுமா? கடந்த 5 நாள் உபவாசத்தில் உள்ள கிரியைகள் இந்த நாள் நடக்க 5 நாள் உபவாசத்தோடைய பதில் ஒரு ரிசல்ட் இன்றைக்கு காணும்படியாய் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு ரிசல்ட் இந்த இடத்துல தேவ மகிமை. சாலமோன் ஆலயத்தில் இறங்கின மகிமை, சாலமோன் ஆலயத்தில் இறங்கின ஒரு மகிமை. ஓ ஹalleluya. கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். கரங்கள் அப்படியே உயர்த்தி அப்படியே கூட சேர்ந்து பாட போறீங்க. ஓ ஹalleluya.
வாய் அமைதியா அடைச்சிக்காம இருந்தா something wrong. ஏன்னா உனக்குள்ள நீ தேவ சாயல்ல இருக்க. You are the image of God. நீங்க ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு சிறப்பு தன்மை உங்களுக்குள்ள இருக்க அந்த ஜீவ தேவனை ஆராதிக்கிறதுக்காக. ஓ ஹalleluya. ஓ நமஸ்காரகலக. ஓ அநேகர் நம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் கைவிடாத நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஜெபத்தோட ஒரு ஆசையோட சொல்லுங்க என்னெல்லாம் அப்பா ஆராதனை செய்து அவர் சித்தம்
அறையை பூட்டிக் கொண்டு பிதாவோட பேசுகிற ஒரு அனுபவம். அறையை பூட்டிக் கொண்டு அப்பாவோட பேசி உன் இருதயத்தின் அறைக்குள்ள இருந்து speak out. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் உன்னை கைவிடாதவர். நீ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தால் உன்னை கைவிட மாட்டார். நெருக்கடி வரும், சூழ்நிலைகள் மாறும், ஆனாலும் அவர் கைவிட மாட்டார். தாயின் கருவில உண்டாகின முன்பதாக உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். Even before you fall, உன் பெற்றோரை இணைக்கிறது முன்பதாக ஒரு everlasting சர்வ வல்லவருடைய மகிமையை காண்கிறார். Let your heart cry out, beloved God, beloved Jesus. வார்த்தைக்குள்ள போக போறோம். அது முன்பதாய் அப்படியே இரு கரங்களை சாஸ்தாங்கமாய் நாம் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் மனம், உன் சிந்தை, உன் இருதயம் ஒவ்வொன்றும் அந்த ஜீவ தேவன் மேல பற்றிக் கொள்ள போகிறது. ஒரு பக்தி வைராக்கியம் உனக்குள்ள பற்றிக் கொள்ள போகிறது. எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தையை, எங்களை ஆட்கொண்டதுக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்தணும். இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. கர்த்தர் வாசனம் சொல்லுகிறார், நான் திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். மரண இருளில் அவர் பிடித்து வைக்க முடியல. உலகத்தை ஜெயித்தவர் இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்துவார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சமாதானத்தினால நிரப்புங்க, உங்க கிருபையால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அபிஷேகம் அவரை அமர்வோம். இயேசு
நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. ஒரு சில வாய் திறக்கவில்லை. Amen. Amen. Hallelujah. இன்னைக்கு பாஸ்டர் உங்களோட எத்தனை பேர் நான் அனுப்பின ஃப்ளையரை பார்த்தீங்க குரூப்பில்? பாஸ்டர் பின்னால் சிஸ்டர் மீனாக்கா என்ன 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 பார்த்தீங்க? அதில் எதையாச்சும் வசனம் பார்த்தீங்களா? சொல்லுங்க. தானியேல். ஹல்லேலூயா, சூப்பர். வேற யாரும் இன்னொரு சொல்லுங்க. ஏஞ்சல் கம். ஃபெய்த். ஓகே, இட்ஸ் நாட் கம்ப்ளீட். ஃபெய்த் ஆஃப் டேனியல். ஓகே, பட் நான் என்ன டைட்டில் கொடுத்தேன்? டேனியல்ஸ் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். தானியேலுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை பார்த்து. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உட்காந்துக்கிட்டே நீங்க பாடலாம். இல்ல அவருக்கு நல்ல நடனத்தோட பண்ணா தாராளமா. சிங்க கவியில் நான் விழுந்து அவர் என்னோட இருந்தார். ஆமென். போட்டு போகிற சபை இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நான் எதிர்பார்க்கிறேன் நல்லா வர்ஷிப் பண்ண துதிக்கணும் ஆண்டவரே. ஆமென். சொல்றீங்க நம் சூப்பர். கத்த நல்லவர். டேனியல்ஸ் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். தானியேலுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஆமென். வண்டர்ஃபுல். தானியேல் 6வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நம்ம வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் போன்ற ஒரு ஃபெய்த், தானியேல் போன்ற ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ள வரட்டும்.
நாம் சுமந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இன்னும் பலன் அடையட்டும், இன்னும் பெருகட்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் மையமாய் வைத்து அசைக்க முடியாத தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசத்தை நாம் சற்று தியானிக்க போகிறோம். அப்படியே எடுத்துக்கொள்வோம். தானியேல் 6:10 வசனத்தை, 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கணுமா? தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். Even he know that he should not worship God. அந்த ஜீவ தேவனை, அதாவது அங்க தானியேலுடைய நாட்கள்ல அங்க ராஜா என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை தான் செய்யணும். ராஜா எந்த தெய்வத்தை ஆராதிக்கணும்னு சொல்றாரோ அதை தான் ஆராதிக்க வேண்டும். ஆனா அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட போதும் கூட தானியேல் என்னது, அந்த தேவனை, அவர்கள் சொன்ன அந்த ராஜா கட்டளையிட்ட தேவனை அவர் பணிந்து கொள்ளவில்லை, ஆராதிக்கவில்லை. அவர் எப்போதும் போக போல தன் அறையில் சென்று தேவனை, ஜீவ தேவனை ஆராதித்துக் கொண்டார். 6வது சொன்ன இந்த ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அதிகாரம் இது. தானியேலுடைய சில சுபாவம், கேரக்டர், ஒரு ஆட்டிடியூட் எப்படியாப்பட்டவன் என்று வெளிப்படுத்தும். 1வது 2-3 வசனத்தை நம்ம வாசிப்போமா? Can you read 6வது அதிகாரத்தில் 1-2-3 பாருங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் 120 தேசாதிபதிகளும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது. 120க்கு மேல இன்னும் 3 பேர் அதிகாரிகளை ஏற்படுத்தப்படுகிறது. அப்புறம் தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தாமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா. இது நடக்கும் போது இந்த சம்பவம் அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய தானியேலுக்கு ஒரு 80 வயது என்று சில கமெண்ட்ரியில் சொல்லுகிறது. 80 வயதில் தானியேலு பாபிலோனுக்கு எக்ஸைல் கொண்டு போகும்போது வாலிபன், ஒரு யங் மேன். இந்த மாதிரி இருந்திருப்பார், பாப்பா கம்மி, இந்த மாதிரி இருந்திருப்பார் தானியேல். ஒரு 17-18 வயசுக்குள்ள வாலிபனா இருந்திருப்பார். இந்த வயதிலேயே தேவனுடைய நகரத்தில் எருசலேம்லயே அவர் நல்ல விசுவாசமா இருந்த ஒரு மனுஷன். நல்ல தேவ வார்த்தையிலையும் பிரமாணங்கள்லையும் கடவுள் மேல ஒரு பக்தி உள்ள மனுஷன் தானியேல். தானியேல் மட்டும் குறிப்பிடல, தானியேலும் தன்னுடைய சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர்களும் குறிப்பிடப்படுகிறது. அப்ப இவர்கள் சிறையிருப்புக்கு இருந்து கொண்டு போய்பட்டோன்னே அங்க அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் தட். இன்னைக்கு கலாசாலை பைபிள் ஸ்கூல்ல நம்மளுடைய ஊழியருக்கு ஆரம்பிக்கிறது முன்பாக கலாசாலையில் ஒரு ட்ரைனிங், 3 years ட்ரைனிங். அது என்னத்துக்குனாக்கா இன்னும் நல்ல வேதத்திலையும் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேன், இன்னர் மேன், உள்ளான மனுஷனும் ஆவிக்குரிய மனுஷனும் நல்ல பலன் அடங்கிடும். must be get stronger and get power, ஒரு empowerment பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப தானியேலும் பாபிலோன்ல கொண்டு போய் அந்த ராஜாக்களுக்கு சேவிக்க, ராஜாக்களுக்கு பணியாற்றும்படியாக அவர் 3 வருஷம் ஒரு ட்ரைனிங்ல, ஏன்னா அரண்மனை அந்த பேலஸோடைய முறைகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். அப்ப பாபிலோனிய ஆட்சியில நெபுகாத்நேச்சார் இருக்கிறார். நெபுகாத்நேச்சார் 1வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப நெபுகாத்நேச்சாரோடைய நாட்களிலேயே இப்படியாப்பட்ட சோதனைகள் வந்தது அவங்களுக்கு அந்த தேசத்தில். ஏன்னா இந்த அதிபதிகள் எல்லாம்
ஒருத்தன் முன்னுக்கு வந்துட்டானா, ஒருத்தன் மேலே வந்துட்டானா அவனை பிடிக்காது. அவனை எப்படியாச்சும், அதுவும் குறிப்பாக இவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போன எக்ஸைட். அப்ப அடிமைகளை கொண்டு போனவர்கள் இவர்களை மேலே எப்படி விடுவாங்க? இழுத்து அவங்கள ஏதாச்சும் பண்ணிடணும், சாகடிக்கணும். அப்ப 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க தன் நண்பர்களை அவர்களும் பணிந்து கொள்ள, இதே பிரச்சனை 3வது அதிகாரத்தில். அப்போ அவர்களுக்கு ஏறக்கூடிய 20s 20-23 வயதுக்குள்ள இருக்கணும். அப்ராக்சிமேட்லி ஒரு 20லிருந்து 23க்குள்ள அந்த வயது இருந்திருக்கணும். அந்த வாலிப வயதிலேயே இவர்கள் தன் தேவன் மேல, இஸ்ரவேலின் தேவன் மேல, அவர் மேல அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம். They are stronger than any man else. அத்தனை 1000 பேர்களை சிறையில் கொண்டு போனாங்க. ஆனால் இவர்களை தான் மென்ஷன் பண்ணுது. ஏன்னா இவர்களுடைய விசுவாசம், இவர்கள் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை, இவர்கள் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசம், யாருமே அவங்கள நிக்க முடியல. No one can challenge their faith. Wow. பிரியமான தேவப்பிள்ளைகளை நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் யாருமே சேலஞ்ச் பண்ணிடக்கூடாது. உங்க விசுவாசத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச் பண்ணிடக்கூடாது. உங்க விசுவாச சத்துருவானவன் சேலஞ்ச் பண்ணிடக்கூடாது. உங்க விசுவாசத்தை யாருமே சேலஞ்ச் பண்ண விட்டுறாதீங்க. உங்க விசுவாசத்தை நீங்க பாதுகாத்துக்கணும். உங்க விசுவாசத்துல நீங்க பெருகணும் ஆண்டவர் மேல. இங்க பார்க்கிறோம், அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3வது அதிகாரத்துல பயங்கரமா செயல்படுகிறாங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க தேவன் எங்களை காப்பாத்தினாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நாங்க எங்க ஆண்டவர் தான் ஆராதிப்போம். There's no one else we can worship, only Jesus. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை மட்டும்தான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளதான் ஜீவ ஊற்று, அவருக்குள்ளதான் ஆசீர்வாதம், அவருக்குள்ளதான் நித்திய ஜீவன், அவருக்குள்ளதான் சகலமும் அடங்கி இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல இந்த கடைசி நாட்கள் எழும்பணும். தானியேல் புத்தகமும் கடைசி நாட்களுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. புக் ஆஃப் டேனியலுக்கும் ரெவலேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. 6வது அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அது இன்னும் வரும் காலத்தோடைய காரியங்களை தானியேல் பேசுறா. பயங்கர ரெவலேஷன் வருது. நான் சொல்றேன், நீங்கள் நானும் இந்த வாழ்ற இந்த காலம் ரொம்ப மோசமான காலம். அன்றைக்கு சமீபத்தில் இப்போ ஒரு கேஸ், ரொம்ப மோசமான ஒரு கேஸ், கிளாங் பகுதியில் ஒருத்தர் துண்டு துண்டா வெட்டி போட்டு வைத்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? யா, இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பயங்கரமான மோசமாய் போயிட்டு இருக்கு. எல்லாம் பயங்கரமா, உயிர், கடவுள் படைத்த இந்த உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்ம என்னைக்கு ஜெபிக்கிறத நிப்பாட்டுறோமோ, என்னைக்கு நம்மளுடைய ஜெபம் குறைகிறதோ, என்னைக்கு நம் தேவனுடைய வார்த்தையில ஒரு குறைவு ஏற்படுகிறதோ, அன்னைக்கு சத்துருவானவன் தலையை நிமிர ஆரம்பிப்பான். when your prayer, உன் முழங்கால் ஜெபம், உன்னுடைய உபவாச ஜெபம் என்னைக்கு குறைகிறதோ, சபையில கூடி வருகிற ஜெபத்துல என்னைக்கு குறைவு ஏற்படுகிறதோ, அன்றைக்கு பிசாசான தலை நிமிர ஆரம்பிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஜெபம் இல்லாத இடத்துல தான் அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும், அவன் அழிக்கக்கூடிய கிரியைகள் அதிகமாக இருக்கும். ஜெபம் இருந்தால் அவனால் தலை நிமிர முடியாது. ஜெபம் மட்டும்தான் அவனை உடைத்து போட முடியும், அவன் கிரியைகளை உடைத்து போட முடியும். ஆகையால இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட உற்சாகப்படுத்துகிறேன், இங்கே இருக்கிற வாலிபர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் மட்டும் ஜெபத்தில் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையை பறிச்சிருவான், பிசாசானவன் உங்கள் எதிர்காலத்தை அழிச்சிருவான். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் போயிருக்கிறாங்க. அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் they are compromising with the word and they live in the word. அநேகர் தேவ பக்தியை விட்டு விலகிட்டார்கள். கர்த்தர் உன்னை அழைக்கும் போது எவ்வளவு கிருபையாய் உன்னை அழைத்தார். கர்த்தர் உங்களை என்னை அழைக்கும் போது
எவ்வளவு தயவு உள்ளவராய் அழைத்த தன் ஜீவனை கூட பாராமல் சிலுவையில நமக்காய் மரித்தவர் இயேசு கிறிஸ்து. such a God that we are worshiping. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய பக்தி வைராக்கியம் குறைகிறது. அவர்கள் உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து இருக்கிறார்கள். they are compromising with the world. வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இல்ல, வாழ்க்கையில தேவ பயம் இல்ல. இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தானியேல் தன் வாழ்க்கையை ஒரு அந்நிய தேசத்துல இருந்தாலும், உன் அந்நிய தேவர்களை ஆராதிக்கக்கூடிய ஆதிக்கத்துக்குள்ள இருந்தாலும் அவர்கள் தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டார்கள், தீட்டுப்படுத்தாம. நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிறோங்க. உங்களை என்னையும் நம்ம இடம் கொடுக்காவிட்டா பிசாசானவன் நம்மளை தீட்டுப்படுத்த முடியாது, பாவம் நம்மளை தீட்டுப்படுத்த முடியாது, யாரும் நம்மளை தொட முடியாது. நம்ம கொடுத்தா தான் இடம். when your heart is open for the word, when your heart is open for the sinful things, உலகத்துடைய காரியங்களும் இந்த பாவமான காரியங்களுக்குள்ள உன்னோட இருதயம் திறந்து மனசோட நீ வெல்கம் பண்ணும்போது தான் பாவம் உனக்குள்ள வருது. சில சாட்சிகள் சில காரியங்களை கேள்விப்படும் போது மனம் வேதனையா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வழி தவறி போகிறார்கள். ஆலயத்தில் இருந்தும் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியாமல் பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக முடியல. they can't free themselves from certain things which be addiction to them. தேவ பிள்ளைகளே, முதல் அதிகாரத்திலே தானியேல் சாத்ராக் அபேத்நேகோ அவர்கள் மேற்கொள்றாங்க. ராஜாவுடைய அரண்மனையில் வந்து விசாரிப்பதுக்கு, அங்கே வேலை செய்யறது, ஊழியம் செய்யறதுக்கு, ராஜாவோட அந்த வைன் எடுக்கணும், சில காரியங்களை செய்யணும்னு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நெவர், நாங்க தொட மாட்டோன்றாங்க. சச்ச என்னது பக்தி வைராக்கியம், சச்ச டிவோட்டட். இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்புவோம். அந்த கடைசி நாட்கள்ல பரவாயில்லைங்க, என்ன ஆனாலும் கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமான எழும்புங்க. அப்ப அந்த 3வது அதிகாரத்தில் அவர்கள் வாலிபர்களாக இருந்தாங்க. later on, இப்ப நேபுகாத்நேச்சாருடைய காலங்கள் முடிந்து அடுத்தது தாரியோஸ் ராஜா வராரு, தன்னுடைய ஆட்சிக்கு கிங்கா வராரு. இப்ப தாரியோஸ் ராஜாவுடைய ஆட்சியிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது. இது உண்டாகினதுக்கு காரணம் இருக்கிறது. ஆனா இது நடக்கும் போது இவர்களுக்கு எல்லாம் ஏறக்குறைய வயதாயிட்டது. 80 வயது கிட்ட. இமேஜின் பண்ணி பாருங்க, 80 வயசுட்டாச்சு. ஆனா அப்போ உள்ள அந்த விசுவாசம் ஐயோ குறையிலப்பா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்படும் போது நான் எப்படி தெரியுமா உபவாசம் எடுப்பேன், நான் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன் தெரியுமா, நான் எப்படி பைபிள் படிப்பேன் தெரியுமா, நான் எப்படி ஓடி ஓடி ஊழியம் செய்ய தெரியுமா என்று பல விஷயங்களை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா காலங்கள் சென்று வர 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 அன்றைக்கு உள்ள ஆதியில பெற்ற அந்த அன்பு, ஆதியில பெற்ற அந்த ஃபயர், ஆதியில பெற்ற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், are you still carrying that? இன்னமும் அதை சுமந்து கொண்டு வருகிறோமா? இவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. தாரியோஸ் ராஜாவுடைய நாட்கள்லயும் அந்த விசுவாசம், அதனால தான் நான் போட்டேன் unshakable faith. அசைக்க முடியல எந்த சூழ்நிலையும். இவங்க எங்க இருக்கிறாங்க? அரண்மனையில. இப்ப ராஜா என்ன செஞ்சிட்டாரு, இவங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டாரு, பொசிஷன் கொடுத்துட்டாரு, அதிகாரி, அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு பெரிய ஒரு அதிகார போஸ்ட். இவர்கள் கீழே 120 எத்தனை யார் இருக்கிறா? satraps, 120 தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மேல தேசத்துடைய பொருளாதாரத்தையே கவனிக்கக்கூடிய அதிகாரம். வாவ். அதுல இன்னொரு விசேஷம், தானியேல் விசேஷித்த ஆவி பெற்றவன். இந்த 3 பேர்லயும் இன்னும் மேல கொண்டு வர்றார் ஆண்டவர். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வெளிச்சமா தான் கர்த்தர் வைப்பா. நீங்க எந்த இடத்துல நின்னாலும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் வைப்பா. நீ எந்த இடத்துல பாதாளத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களை கர்த்தர் உங்களை தலை நிமிர வைத்து உயர்ந்ததான் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. எஸ்.
ஒருக்கா நம்ம சொல்லல, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தேவை அது இல்லை, அது செகண்டரி தான். நீ அவர் மேல பற்றி கொண்டு இருக்கிறாயா, அவரை விசுவாசமா பிடித்து கொண்டு இருக்காயா, அவர் வார்த்தையில நிலைத்து இருக்கிறாயா, அவருக்குள்ள வேரூன்று இருக்கிறாயா, அவரை நல்லா ஆராதிக்கிறாயா. சில ரிக்வயர்மென்ட், தேவனுடைய ரிக்வயர்மென்ட் ஃபுல்ஃபில் பண்ணும்போதும் மேல கொண்டு வந்துருவார். எப்படியாப்பட்ட இடத்துல யாரும் நிக்க முடியாது. இங்க பாக்குறோம், இந்த அதிகாரிகள் எல்லாம் முத காரியம், a life of excellence invites both favor and oppositions. சிறப்பான வாழ்க்கை, தமிழ் எழுதுறவங்க நீங்க எழுதிக்கணும். சிறப்பான வாழ்க்கை தயவை எதிர்ப்பையும் வரவைக்கிறது. தானியேலோட சிறப்பான ஒரு ஆவித்தன்மை உள்ள தானியேல் 3வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேல் தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான், வேறுபட்டவனாய் இருந்தான், மேல்பட்டவனாய் இருந்தான், மேல்பட்டவனாய் இருந்தான். அந்த 120 பேர் அதிகாரிகள் வச்சாங்க, அவங்களுக்கு மேல 3 பேரை வைத்தாங்க. அதுல தானியேல் ஒருவன் அந்த 3 பேரிலும் சிறந்தவனாய் காணப்பட்டான். வாட் எக்ஸலன்ஸ் மேன். வசனத்துல பாத்தீங்கன்னா an excellent spirit was in him அப்படின்னு போட்டு 3வது வசனம் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, now Daniel so distinguished himself among the administrators and the satraps by his exceptional qualities that the king planned to set him over, wow, the whole kingdom, man. கர்த்தர் நீங்க உங்களோட பேசுறாரு. நீங்க எந்த இடத்துல நின்னாலும் ஆண்டவர் உயரத்துல வைப்பாரு. your faith, உங்க விசுவாசம் அசைக்க முடியாதா இருக்கட்டும். பொருளாதார தேசத்திலே குறைந்தாலும் நம்ம வீட்டுல குறையாது. அல்லேலூயா. இது சின்ன பட்டணம், இங்க ஒண்ணு இல்லைன்னா இதை ஏதோ ஒண்ண கர்த்தருங்க வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கி அனுப்புவார். கர்த்தர் உருவாக்கி அனுப்புவார். தானியேல் இருந்த இடம் ஒரு அசாத்தியமான ஒரு இடம், பாபிலோனியா, அந்நிய தேசம். ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு தானியேல் மேல விசேஷமா இருந்தது. கர்த்தருடைய தயவு அதிகமா இருந்தது. அதே வேளை அவருக்கு என்னது, ஒப்போசிஷன்ஸ், எதிர்ப்புகளும் இருந்தது. எதிர்ப்புகள் வர்றது நல்லது. சில வேளையில உன்னுடைய வெற்றிக்கு அடுத்தபடி தேவனுடைய ஃபேவர் உன் மேல இருக்கிறத காட்டுவதுக்கு கர்த்தர் அந்த எதிர்ப்பை வைப்பார். உங்க கிளிக்ஸ் மத்தியில வேலை செய்யற இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகலாம். பட் ரிமெம்பர், கர்த்தர் அந்த இடத்துல அவரோட ஃபேவர் உங்க மேல வச்சிருவார். யாரும் அசைக்க முடியாது உங்களை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரதர் முத்து எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. 2 வாரமா ப்ரே பண்ண உங்களுக்காக. சூழ்நிலைகள், தானியேல் போன்ற சில கிருபையை உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். இந்த தேசம் உங்களுக்கு ஒரு அந்நிய தேசம் தான். But you will find favor in the eyes, in the midst of the opposition. எதிர்ப்புகள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில ஒரு ஃபேவர் அவனுக்குள்ள இருந்த சிறப்பான ஆவி, அந்த கிருபையை கர்த்தர் அவனை வைத்து நடத்தினார். மாலை வேளையில நமக்குள்ள அப்படியேப்பட்ட ஒரு கிருபை வரும். Behold the excellent spirit in him. எந்த இடத்துல வைத்தார்? மத்தேயு 5:16 சொல்ல, let your light shine before men. மனிதர்கள் மத்தியில உன்னோட என்னது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். let your light shine. அந்த தேசத்துல, அந்த பேலஸ்ல தானியேலுடைய தேவன் தான் தானியேலுக்குள்ள இருந்து ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக தானியேலை வைத்தார் கர்த்தர். You are the light of the world. கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நீங்க சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மளை மாற்றி அமைக்கணும். என்ன நடந்ததுன்னா, இந்த அதிகாரியா வெப்பன் சொன்னோன்னே அங்க இருந்த அந்த அதிகாரிகள் எல்லாம் தானியேல் மேல ஒரு ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபம், தானியேல் மேல ஏதாவது தானியேலை பண்ணணும், ராஜா கிட்ட சொல்லி தானியேலை சாகடிக்கணும்னு சொல்லி
தானியேல் மேல ஒரு ஜெலசி உண்டாயிருச்சு. என்னங்க, அவங்க தேசத்துல போய் ஆண்டவர் கிருபையினால தானியேலை தூக்கி மேல வைத்தா சும்மா இருப்பாங்களா? எறும்பு புத்துல போயிட்டு சும்மா எறும்பு கலரி விட்டு பாருங்க, எடுத்துருவ காலம். ஏன் எல்லையில வந்து நீ என்ன பண்றன்னு நம்மளை பிடிச்சி கடிச்சு ஒரு வழி பண்ணி விட்டோம். தேனு கொண்டு போய் கொஞ்சம் கலைச்சு பாருங்க, தெரியும். ஏன் இப்ப தானியேலுக்கு பிரச்சனை அதுதான். Daniel problem because of his excellency. அந்த சிறப்பு ஆவி அவனுக்குள்ள இருந்ததனால அவனுக்கு பிரச்சனை. ஆண்டவர் அவனை மறைச்சி வைக்கல, அவனை வெளியில தான் கொண்டு வராரு. அந்த வெளியில கொண்டு வரனாலே அவனுக்கு பிரச்சனை. உங்களை என்னை அப்படிதான் வெளியில கொண்டு வருவாரு. நம்மளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்து, உண்மைத்துவத்தை பார்த்து, கடவுளை நம்ம நேசிக்கிறத பார்த்து, ஏசப்பா மேல அன்பு கூறுவதை பார்த்து, அவர் ஆராதிப்பதை பார்த்து உங்களை என்னை ஆண்டவர் மறைச்சே வைக்க மாட்டார், வெளியில தான் கொண்டு வருவாரு. அவர் ஆமென் சொல்லுங்க. டசன்ட் மேட்டர் உங்க என்ன வயதுன்னு, சின்ன பிள்ளையோ பெரிய ஆளோ, தாத்தாவோ பாட்டியோ, அவரு ஃபேவர். இப்ப தானியேல் தாத்தாவா தான் இருக்கிறாரு 80 வயதுல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தானியேல் மேல. தானியேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிவு பண்ணி, அப்ப அவர்களுடைய ஜெலசினால அவங்க தானியேல் அழிக்கணும்னு வரும்போது தானியேலை பார்க்கறாங்க. எதுலயுமே தானியேல் குறைய கண்டுபிடிக்க முடியல. He was a perfect man. ஏன்னா அங்க தானியேல் பொருளாதாரத்தோடைய காரியங்கள் பார்த்து கொண்டிருப்பதனால எப்படியா அதுல தானியேல் திருடுறாரு, ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியல. அவனுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான். நான் படிக்கும் போதே நீங்க போய் வீட்டுல இந்த 6வது அதிகாரத்தை படிச்சு தியானிங்க. பாஸ்டர் என் மனதில் வைத்த வார்த்தையை நான் உங்களுக்கு பேசுறேன், நீங்கள் போய் அதை தியானிங்க. ஆனா தானியேல் அவனுக்குள்ள இருந்த அந்த எக்ஸலன்சி அவனை பெர்ஃபெக்ட்டா இருக்க வைக்கிற அந்த சூழ்நிலை. உண்மைனா உண்மைதான், காம்ப்ரமைஸே இல்லை. இங்கிட்ட அங்கிட்ட ஒத்த வேஷம் இல்லை, இங்கிட்ட அங்க ஜாடரா போறது இல்லை, இப்படின்னா இப்படிதான் பா. அப்படியாப்பட்ட ஒரு லைஃப் தானியேல் வாழ்ந்தார். அதை நம்மளும் ஆசைப்படுறோம். கர்த்தர் உங்களை என்ன அழைத்தது, ஒரு டைமண்ட் மாதிரி நீங்க பிரகாசிக்கணும், ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும். ஒரு கடையில ஒரு டைமண்ட் அப்படியே பிரகாசிச்சுன்னா பார்க்கிறவங்க அந்த டைமண்டுக்கு ஆபத்து இருக்கு. இன்னைக்கு எத்தனை நகை கடையை திருடுறாங்க, ஏன்னா நகையோட விலை என்னது ஏறிக்கிட்டே போகுது. நம்ம தானே அது நம்ம கடத்தல் வேற நடக்குது, இங்க வேற ஊருக்குலாம் போகுது வேற. என்ன சொல்றேன், விலை உயர்ந்ததா இருந்தா அதுக்கு ஒரு ஆபத்து இருக்கும். விலை உயர்ந்ததுக்கு எப்போதும் ஆபத்து இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம விலை உயர்ந்ததா வைக்கதான் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன faith that refuse to compromise. எவ்வளோ ஒரு அழுத்தங்கள் வந்தாலும் அந்த விசுவாசம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவதுக்கு இடம் கொடுக்காது. அங்க 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாசிப்போமா? ஒரு 3 வசனத்தை பைபிள்ல பாருங்க, வாசிக்கலாம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. தேவனாகிலும் எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷரையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால்
இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 9வது வசனம். வாசிங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். பாத்தீங்களா, இது குறிப்பா கையெழுத்து. அந்த பத்திரத்துல கையெழுத்து ராஜாவை போட வைக்கிறாங்க. இட்ஸ் ஹேப்பன் பை ஃபோர்ஸ். ராஜா நீங்க கையெழுத்து அதுல போட்டாவும் அந்த பத்திரத்துல என்ன பத்திரம், அது என்ன எழுதி இருக்கு, அதுல 30 நாளைக்கு என்னது ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த விக்கிரத்தை, அந்த சிலையை வணங்க வேண்டும். இது எதற்காகனா பாருங்க, அந்த தேசத்துல எல்லாரும் தானே அதை பணிந்து கொள்றாங்க. இப்ப ஏன் புதுசா அது வரணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் அதுல இருக்கிறாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக் இப்படி போன்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு குற்றத்தை அவர் மேல சாற்றுவதற்கு தானியேல் மேல குறிப்பாக வழியை தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. இப்ப கடைசி என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இவன் பக்தியாக ஆராதிக்கிற இந்த விஷயத்துல தான் அவனை பிடிக்கணும், அவனுடைய விசுவாசத்தை தான் சோதித்து பார்க்கணும், அவன் விசுவாசத்தை வைத்து தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க அதிகாரிகள் எல்லாம் போய் ராஜாவை போய் பார்த்து அங்க எழுதி, ராஜா இதை நீங்க கையெழுத்து போட்டே ஆகணும். ஏன்னா பெபிலோன்ல இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய என்ன சொல்ல, அவர்களுடைய பிராக்டிஸ் என்னன்னா, இந்த பத்திரத்துல ராஜா கையெழுத்து போட்டாக்க அதை நோ ஒன் கேன் சேஞ்ச், ஒருவனாலையும் அதை மாற்ற முடியாதான், அவ்வளோ ஒரு அதிகாரம் உள்ளது. அப்ப இந்த தேவர்களை ஆராதிக்கணும்னு சொல்லி போட்டு அந்த கையெழுத்து, யாரு அதை ஆராதிக்கல அதை செய்யலையோ அவங்களை எங்க போடணுமா, சிங்க கவியில போட வேண்டும். அதனால அந்த பாட்டு பாடணும், சிங்க கவியில போடணும். இப்ப சிங்க கவியில போட்டா என்ன பண்ணும்? சிங்கம் தொட்டு பார்க்குமா? இல்லை நீங்க பூனையை கொஞ்சம் விளையாடுறீங்க, அந்த மாதிரி பூனை மாதிரி உங்க கொஞ்சம் விளையாடுவீங்களா? கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் அவங்களையே போட்டு கொதறி பின்னி எடுத்துட்டு எலும்புகள் அடிச்சு சாப்பிட்டுச்சு, ஒன்றும் இல்லாம. அப்படியாப்பட்ட சிங்கம் பேபிலோன்ல வைத்திருக்காங்க. மலேசியா சிங்கம் அல்ல. அன்னைக்கு சமீபத்தில் நாங்கள் ஜூக்கு போனோம். ஜூவில் போனால் சிங்கம் செத்து போயிரு மாதிரி கிடைக்குது. இங்கே உள்ள சிங்கம் தான் அப்படி இருக்குன்னு பெங்களூர் போனால் பெங்களூர் சிங்கமும் அப்படி. ஐயோ சரி, அவர் சிங்கம் பார்த்துட்டு போறார், பார்ப்பார் அவரு. அவர் எப்போதும் அனுப்புவார், பார்த்தேன்னு வீடியோ. ஆனால் அனுப்புவேன் நான். பெங்களூர் சிங்கமும் அப்படிதான் இருக்குது. கிட்ட போக முடியல, நாற்றம் வேற. யார் அது? அப்ப அந்த சிங்கத்தை நான் சொல்ல, இந்த பேபிலோன்ல வளர்க்கிற சிங்கம் இதுக்குன்னு, இது அவங்களுடைய பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்கறதுக்குன்னு வளர்க்கிற சிங்கம். இதெல்லாம் அதுக்குன்னு இதை வைத்திருக்காங்க, பசியோட வைத்திருப்பானுங்க. அப்படியாப்பட்ட சிங்கம் கீழே சொல்றாரு, அந்த சிங்கத்து வாயை ஆண்டவர் கட்டி போட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. பார்க்கிறோம், faith that refused to compromise. தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் ஒத்த வேஷம் தெரியாம, அந்த சூழ்நிலைகளுக்கு அது ஒத்து போகாம, எப்படியாப்பட்ட நிலையா இருந்தாலும் அது ஒத்து போகாம ஸ்ட்ராங்கா பலனோட நிற்கக்கூடிய ஒரு கிருபை. அப்ப அது அண்டர் தி பிரஷர், ஒரு பிரஷர், ஒரு அழுத்த பாய்லரோட ப்ரெஷர்லாம் பார்த்துருக்கீங்களா? போனா பாபுட்ட சொல்லுங்க, அவர் கூட்டு போவார் ஒரு நாளைக்கு. ரோபின்ல உள்ள பாய்லர் இருக்குதானே? ஆமாம், அதோடைய ப்ரெஷர், அதோட நெருப்பு உள்ள போட்டால் சாம்பல் தான். ஆமாம் தானே பாபு? சாம்பல் தான், முடிஞ்சு. அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த அவருக்கு தானியேலுக்கு வந்த அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம், ஏன்னா அயோபோஸில் இருக்கிறான். ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு, சைனும் வச்சிட்டாரு, மாற்ற முடியாது. சம்டைம்ஸ் உங்களுடைய விசுவாசம் இப்படித்தான் பரீட்சையிடப்படும். Your faith will be tested. உங்க விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு சோதனைக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும். நீங்க சும்மா பேபியாவே இருக்க முடியாது. பாலே குடிச்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்னமும் பால் போத்தையில பாலை குடிச்சிட்டு இருக்கிறோம்? அது ஒரு வயது தான். எத்தனை வயசு வரைக்கும்
கலைவாணி பால் குடிப்பாங்க 4 வயசு வரைக்கும். ரேச்சல் கரெக்டா சொல்றாங்க. சரி 4 வயசு, அந்த நாட்கள்லாம் 6-7 வயசு. ஆமா 12 வயசுலயும் பால் பாத்தை எடுத்துட்டு ஸ்கூல் போய் பால் பாத்தை குடிச்சிருந்தா என்ன ஆகுது? சரி 12 வயசு இல்ல, 39 வயசுலயும் பால் குடிச்சிட்டு இருந்தா ஏய் தம்பி, இன்னோட பேர் பால் பாத்தை நீ தொடக்கூடாது. நோ பால் பாத்தை, ஒன்லி பால், காலையிலே குடி. அப்போ ஒரு லிமிட், ஒரு இது இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய விசுவாசத்துல நீ நல்லா இறைச்சி சாப்பிட்ற பிள்ளையா, நல்ல பலமா, நல்ல தைரியமா, நல்ல பலமா இருக்கணும். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நீங்க உங்களுடைய விசுவாசம் பரீட்சையிடப்பட்டாலும் நீங்கள் அதை எதிர்நோக்கணும், அதை எதிர்த்து நல்ல பலன் அடைய செய்யணும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது, prayer as a lifestyle. தானியேலுக்கு அந்த விசுவாசம், அப்ப நாம சொன்ன தானியேலுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த தாரியூஸ் ராஜா நாட்கள்ல ஏறக்குறைய 80 வயதுல இருக்கக்கூடிய தானியேல், அவர் வாழ்க்கையில இந்த பிராக்டிஸ் வாலிபனா எருசலேம்ல இருக்கும் போதே, தேவ நகரத்துல இருக்கும் போதே அவர் இந்த பிராக்டிஸ் பண்ணி அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை முறையே ஜெபத்துக்குள்ள கட்டப்பட்டிருந்தது, ஜெபத்துக்குள்ள நிலையாக இருந்தது. prayer is a lifestyle. ஆனா இங்க சொல்றாரு, இந்த 6வது 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, நான் முன் செய்து, இதை நீங்க அண்டர்லைன் பண்ண, நான் முன் செய்து வந்த அந்தபடியே தினம் 3 வேளையும், தினமும் 3 வேளையில் சாப்பிடுவேன். இல்ல, தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னைக்கு நம்ம ஜெபத்தையே மறந்துடும் லைஃப்ல. சாப்பாடு முன்னுக்கு வந்துட்டா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபம், ஹல்லேலூயா, ஆமென், நன்றி, சாப்பாடு. இன்னைக்கு ஜெபத்தை மறந்தாலும் மறந்துடுவோம், ஆனா சாப்பாடை மறக்க மாட்டோம். ஏன்னா அது அத்தியாவசியம், அது வேணும் நம்ம சரீரத்துக்கு, பிசிக்கல் நீட். But how about your spiritual need? நம்ம வீட்டில் எப்போது இந்த கேள்வி இருக்கு, இன்ன வரைக்கும் இத்தனை வயது ஆயும் இதை நானும் சிஸ்டரும் கேட்காம இருக்க மாட்டோம். ஜெபம் பண்ணினியான்ற கேள்வி அவங்க 5 பேர் நீங்க கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணினியான்ற கேள்வி வீட்டில் இந்த 28 வருஷமா இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் அவங்களையும் கேட்பேன், அவங்க என்ன கேட்பாங்க, ஜெபம் பண்ணீங்களா, அவங்க என்ன கேட்பாங்க. ஏன்னா அவங்க எனக்கு மேல அவங்க தான் இருக்கிறாங்க. எனக்கு உத்தரவாதம் அவங்க சிஸ்டர், என் மனைவி, அவங்களுக்கு உத்தரவாதம் நான், அடுத்த என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் நான். அவங்க 2 பேர், தாய் தகப்பனும். யா, இன்னைக்கு பெற்றோர்கள் நீங்க you must ask your question, did you pray today? No, then don't eat. சாப்பிடாத, ஸ்கூலுக்கு காசு கொடுக்காதீங்க. யா, உங்களெல்லாம் பட்டிருக்கானுங்க, கேளுங்க கூப்பிட்டு. அந்த நான் என்ன ஆண்டவர் அழைத்த நாளில் பெற்ற பக்தி வைராக்கியத்தை நான் அதை விடாம நான் அதை பிடிக்கணும். அந்த வைராக்கியத்துல சாவர வரைக்கும் போகணும். என் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அந்த ஃபெய்த்ல நான் இருக்கணும். அந்த ஃபெய்த் வளரணும். அந்த வைராக்கியம் எனக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் ஒரு நேரம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு உறுதியோட என் லைஃப் நான் போயிட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவ உங்களுக்கு நான் உற்சாகப்படுறேன். தானியேல் 17-18 வயதுல இந்த சிறையிருப்பு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாலும் 80 வயது லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரேயர், ஜெபம் அவர் வாழ்க்கை. உங்க ஜெபம் வாழ்க்கை நல்லா ஜெபம், அதை ஜெபம் கட்டாயமா பண்ணிடாதீங்க.
ஹெவன்ல கேட்கப்படாது. உபவாசம் கட்டாயமா எடுத்துறாதீங்க. சேர்ச்சில் பாஸ்டர் உபவாசம் போட்டாங்க எடுத்தாங்க ஜெபிக்கணும். நீ ஜெப கூட்டத்துக்கு கட்டாயமா இல்லை, கட்டாயமா மன சந்தோஷம். அல்லேலூயா. ஜெப கூட்டம் இருக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள பற்றி எரியும். இந்த ஜெப காரியங்கள் தானியேலுக்குள்ள காணப்பட்டது. He prayed regularly, he prayed openly. கண்ணது ஜன்னல் எல்லாம் திறந்து வைத்து ஜெபிக்கிறார். He prayed thankfully, நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஜெபம் பண்றார். What a prayer, man. அப்படியாப்பட்ட ஒரு பிரேயரை கல்டிவேட் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை என்னையும் வழி நடத்துவார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பக்கத்தில் உங்களுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாமானில் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு ஜீவன் உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும். கடவுளோட கிருபை அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். And he found favor in the eyes of God. Amen. அதை நம்ம பிடித்துக்கொள்வோம். நான் முடிச்சிடலாம். ஆண்டவருடைய பிரசன்ஸ் தானியேல் விட்டு விலகவே இல்லை. கடைசியாக God's presence in the den of lion. அந்த சிங்க கபில தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய கிருபை, தேவன் அங்கே தானியேலை சந்தித்து அங்கே அவர் கூடயே இருந்தார். கவலைப்படாத தானியேல், நீ எனக்காக நின்ன, இப்போ நான் உனக்காக நிற்கிறேன்றார். தானியேல், நீ உன்னுடைய விசுவாசத்தை நீ எனக்காக விட்டு கொடுக்கல தானியேல். இப்போ உன்னை சிங்கத்துக்கு சாப்பாடை உனக்கு கொடுத்தாங்க, நான் அங்கே இருப்பேன் தானியேல் உன் கூட. ஒருவன் உன்னை தொட முடியாது, மிருகங்கள் ஜீவன்கள் தொட முடியாது, பிசாசான உன்னை தொட முடியாது. வாசிமாத முடிச்சிடலாம். 16-23 மேபி you read the one. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ராஜாவுக்கே இந்த நிலைமை வந்துருச்சு. ஏன்னா தானியேல் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். ஐயோ, நான் நேசித்த தானியேல், என்னுடைய அரசாங்கத்தையே பார்த்த தானியேல், நானே சைன் வைத்த அந்த பத்திரத்துல சிங்க கவியில போட்டனே ஒரு குற்ற மனசாச்சு ராஜாவுக்கு. ராஜா யாரு தூங்காம இருந்திருக்கணும்? தானியேல் தான் தூங்காம இருந்திருக்கணும். தானியேல் தான் ஒரு டென்ஷன்ல இருந்திருக்கணும். ஆனா இப்ப ராஜா தூங்க முடியாம இருக்கிற பிரச்சனையில. வாசிப்பா 19வது வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நல்ல சத்தமா கூப்பிடுங்க, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. பாத்தீங்களா ஆண்டவர் என்னன்னு அங்க தாரியோஸ் ராஜா வந்து தானியேலை என்னன்னு கூப்பிடுறாரு பாருங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. உங்களுக்கு அந்த வேட்டு தெரியலங்க. The servant of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியரே, ஆண்டவருடைய வேலைக்காரனே, ஆண்டவருடைய பணியை செய்பவரே அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யாரையும் இப்படியாப்பட்ட வார்த்தையை சொல்லி தேவதாசன் என்று எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. தானியேல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேரு அங்க தாரியூஸ் ராஜா வாயிலிருந்து வருகிறது. தானியேலே, வண்டர்ஃபுல். வாசிமா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, 21. இதை கவனி, இதை பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தானியேல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை தேவன் ஒன்றெல்லாம் ஆக்கிடுவார். உங்க சிங்க கவியில விழுந்த போட சூழ்நிலை உண்டாகலாம். கர்த்தருடைய கரம் நம்மளை அந்த இடத்துல இருந்து நம்மளை விடுவிக்க வல்லமையா இருக்கிறது. தானியேலோட தேவன் அதை வாசிக்கும் போதே அப்படியே என்ன சொல்ல, அப்படியே புல்லரிக்குதுப்பா. என்ன சொல்லுவ நீ? கூஸ்பம். ஓ மை காட். தானியேலோட தேவன் நீ ஒன்னையில என்னையும் அப்படியாப்பட்ட சிங்கத்துக்கு இரையா கொடுக்கக்கூடிய எப்படியாப்பட்ட சேதங்கள் வந்தாலும் கர்த்தர் அங்க தூதர்களை அனுப்புவார். கர்த்தரே அங்க உனக்காக எனக்காக வருவாரியா. அல்லேலூயா. பயப்படாதீங்க. தைரியமா முன் செல்ல போகிறோம். தேவன் அவருடைய ஆவியை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீ நடத்த வல்லவர். His presence will always with us. அப்படியே கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? Wow, God's presence in the dens of lion. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஓ எஸ் லார்ட். ஓ ஹalleluya. நல்லா ஒரு நிமிஷம் நமக்கு சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இல்லை, நம்ம சில காரியங்கள் நம்ம மேற்கொள்ள முடியாம சிங்க கபியை போல, சிங்கத்தை போல அங்க இருந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அந்த பிரச்சனைகள் இருந்து நடத்தலாம். Let's today with the faith, ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். Father, we thank you. அப்படியே எழுந்திருந்து ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹalleluya. துதிக்கு பார்த்திட மகிமை உமக்கே, இரு கரங்களை உயர்த்தி உண்மை என்று ஆராதிப்போ. துதிக்கு பார்த்திட நீர் மகிமை உமக்கே. நம் ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இந்த ஜெப நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆமென். நம் கவனங்கள் சிதறடிக்க வேண்டாம். நீர் பெரியவர். இது ரொம்ப முக்கியமான நேரம். தேவனுடைய ஆசீர்வாத கரங்கள் உங்கள் மேல வருகிற நேரம். ஓ எஸ். உம்மை போல யாரும் நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Thank you Jesus. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த கடைசி நாட்கள்ல ஜெயம் கொள்கிற விசுவாசம், உலகத்தை ஜெயம் கொள்கிற விசுவாசம், மேற்கொள்கிற விசுவாசம், தானியேல் ஜெயம் கொண்ட விசுவாசம், தானியேல் மேற்கொண்ட விசுவாசம். ஓ இன்றைக்கு நம்மளை சுற்றி கர்த்தருடைய கரம் இருந்து தேவ பிரசன்னத்தால் நிரப்பி நடத்துவாராக. அப்பா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து விடுதலையோடு இந்த வேளையில் உங்க வசனத்தை வார்த்தையை கேட்டோம். எங்க சிந்தை, ஆத்மா, சரீரத்தை நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில தொடர்ந்து ஜெயம் கொள்கிற விசுவாசம் அவங்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் நல்லவர். உங்க கரம் இருந்து நடத்தட்டும்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கருணை கொடுப்போமா? Amen. Let me sit down. உட்காருங்க.